ஸோ குரூப் ஒன் எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 5 கொஷினுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின். இப்போ நான் காட்டின இந்த 5 கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ மேரின்றவங்களுக்கு 16 வயசு ஆகுது. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட தம்பியை விட 4 மடங்கு வயது அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ மேரியோட வயசை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மேரியோட தம்பிக்கு ஒரு வயசு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் 2 மடங்கு ஆக்கும் போது மேரிக்கு என்ன வயசு இருக்கும்? மேரியோட தம்பி இருக்காங்க. ஸோ அந்த தம்பியோட வயசை நீங்கள் 2 மடங்கு ஆக்கிடுங்க. அப்படி ஆக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் மேரிக்கு வயசு என்ன அப்படின்றது தான் கொஷின். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ மேரியோட வயசு பார்த்திங்க அப்படின்னா 16. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ ஷீ இஸ் 4 times ஓல்டர் தேன் ஹர் பிரதர். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? m is equal to 4b. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸை வந்து ஈக்குவேஷனை எப்படி எழுதணுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஷீ அப்படின்றதுல m போடுங்க. ஏன்னா ஷீ அப்படின்னா மேரின்றதை நான் எம்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ்ன்றதுல ஈக்குவல் டு போடுங்க. 4 அப்படின்றதுல 4 times அப்படின்னா டைம்ஸ் தான் இங்கே மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். ஓல்டர் தேன் ஹர் பிரதர், ஸோ பி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 4 மல்டிப்ளிகேஷன் பி போட்டாலும் 4b போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஷீ இஸ் 4 times ஓல்டர் தேன் ஹர் பிரதர். ஸோ மேரி வந்து 4 times அவங்க பிரதரை விட வயசு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஈக்குவேஷனாக எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஷீ இஸ் ட்வைஸ் இஸ் ஏஜ். இஸ் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க பிரதரை தான் குறிக்குது. ஷீ அப்படின்றதுல m போடுறோம், இஸ்ன்ற இடத்துல ஈக்குவல் டு போடுறோம், ட்வைஸ் அப்படின்னா 2 போடுறோம், இங்கே பிரதர், ஸோ பி போடுறோம். ஸோ இப்போ எப்படி ஒரு சென்டென்ஸ் ஈக்குவேஷனாக எழுதணுன்றதை பார்த்தாச்சு. ஸோ மேரி அதாவது m is equal to 4b. ஸோ மேரியோட வயசு என்னது? 16. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 4 16 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பியோட வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, அதாவது பிரதரோட வயசு 4. இப்போ இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம பிரதரோட வயசை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? m is equal to 2b என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. பிரதரோட வயசு நம்ம 2 மடங்கு ஆக்குற அந்த டைமில் மேரிக்கு என்ன வயசு அதுதான் கொஷனில் கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மேரியை வந்து 16 + xன்னு எழுதிக்க போகிறேன். அவங்க பிரதரை வந்து 4 + xன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ கொஷனில் நமக்கு 16ன்ற வயசை கொடுத்துருக்காங்க. பிரதரோட வயசு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம ஏன் +x அப்படின்னு போடுறோன்னா ஒரு சில வருஷம் கழித்து தான் அவங்களோட ஏஜ் வந்து நம்ம வந்து அதாவது பிரதரோட வயசை 2 மடங்கு ஆக்கும்போது மேரி வயசு என்ன அப்படின்னா ஒரு சில வருஷங்கள் கழித்து தானே அந்த மாதிரி ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல +x, இங்கே மேரிக்கும் +x போடணும், பிரதருக்கும் +x போடணும். ஏன்னா ஒரு வருஷம் கழித்து என்ன ஆகும்? மேரிக்கும் ஒரு வயசு அதிகமாகும், அவங்க பிரதருக்கும் ஒரு வயசு அதிகமாகும். ஸோ 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்னா x+ போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஓகே. ஸோ மேரியோட வயசு அவங்க பிரதரோட வயசை விட 2 மடங்காக எப்போ ஆகுன்றது தான் கேள்வி. எப்போ ஆகும்? ஒரு சில வருஷங்கள் கழித்து தான் ஆகும். ஸோ அதனால் மேரிக்கும் +x போட்டுக்கிறோம், பிரதருக்கும் +x அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 2வை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8, 2 × x 2x. ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு ஈக்குவல் டுக்கு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் தென் இந்த எக்ஸையும் 2xையும் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 16ல் 8 போச்சுன்னா 8, 2xல் x போச்சுன்னா x. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8. எக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 8 வருஷம் கழிச்சு, ஏன்னா எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? இயர்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ அப்போது m வந்து 16 + 8, b வந்து 4 + 8. ஸோ அப்போது மேரியோட வயசு 24, பிரதரோட வயசு 12. ஸோ இங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட இது கரெக்டாக இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேரியோட வயசு மேரியோட வயசு என்னன்னு தான் கேட்குறாங்க. அவங்க பிரதருக்கு
அவங்க பிரதரோட வயசை விட 2 மடங்காக மேரியோட வயசு எப்போ ஆகும் அப்படின்றது தான் கொஷின். இப்போ பிரதரோட வயசு வந்து 12 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2 எம் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 24ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 12 2s are 24 இல்லையா? பிரதரோட வயசு வந்து 2 மடங்காக ஆகும்போது மேரியோட வயசு என்னவாக இருக்குது? 24ஆக இருக்குது. ஸோ கொஷினில் கேட்டது கண்டுபிடிச்சிட்டோம். ஷீ இஸ் ட்வைஸ் இஸ் பிரதர் ஏஜ். எப்போ அப்படின்னா மேரிக்கு 24 வயசு இருக்கும்போது அவங்க பிரதருக்கும் 12 வயசு இருக்கும்போது ரெண்டும் வந்து டபுள் ஆக முடியும் அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்த்தாச்சு. ஓகே, சப்போஸ் இந்த கொஷினை நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாலாம் வந்துட்டு ஏஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தா தான் போட முடியும் இல்லையா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மெத்தட். சப்போஸ் நான் ஏஜ் ப்ராப்ளம்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல 16 + x இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதும்போது உங்களுக்கு வந்து எழுத முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்காமையே நம்மளால் இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். அந்த மெத்தடையும் நான் இப்போ இங்கே சொல்லி தரப்போகிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ மேரி 16 வயசு ஆகுது. மேரி இஸ் ஈக்குவல் டு 4 × b. ஸோ அப்போ அவங்க பிரதரோட வயசு என்ன? இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிடும். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்ததுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மேரி வந்து m is equal to 2b. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? அந்த 4 ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேரியோட வயசு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, கொஷினில் வந்து நம்ம மேரியோட வயசு என்னென்னு எடுத்திருக்கோம்? 16ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் சால்வ் பண்ணதுலேருந்து பிரதரோட வயசு 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஷினில் 16ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பிரதரோட வயசு 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது எம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 4 வேல்யூ இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி 2 இடமும் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது எம்மும் இந்த 2பியும் நமக்கு சேம் வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன், கரெக்டான ஆன்சர்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ மேரியோட வயசு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் 20ன்னு இருக்குது. நம்ம வந்து கொஷினில் 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 16ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 16ல் 4 ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து 20, மேரியோட வயசு 20ன்னு கிடைக்கும். அப்போ பிரதருக்கும் என்ன பண்ணணும்? 4 வந்து ஆட் பண்ணோன்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாமா? ஸோ மேரிக்கு வந்து ஆப்ஷன் பி 24. அப்போ நீங்கள் 16ஓட 8 ஆட் பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும். அப்போ பிரதருக்கும் என்ன பண்ணணும்? 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, 16ஓட 12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 28 கிடைக்கும். அப்போ பிக்கும் 12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16ன்னு கிடைக்கும். இங்கே ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இந்த ஃபார்முலாவில் பார்த்திங்களா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி 32. ஸோ இந்த 32 எப்போ வரும்? ஸோ எம்மோட வேல்யூ 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 16ல் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணால் 32 வரும்? 16 ஆட் பண்ணால் தான் 32 வரும். அப்போ பி கூடயும் நம்ம இந்த 16 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஓகே, இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பியை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 8 2s are 16, 12 2s are 24, 16 2s are 32, 20 2s are 40. ஓகேங்களா? எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த எம்மும் இந்த 2b மட்டும் தான் தேவை. ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோம்? m is equal to 2b. ஸோ எம்மும் 2bயும் 2 வேல்யூ நமக்கு சேமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ 2 சேமாக இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கான ஆன்சர். பி ஆப்ஷனில் மட்டும்தான் 2மே சேமாக இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன்லாம் வேறையாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பி தான். ஸோ இது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஷினில் கொடுத்துருக்க அந்த 2 வேல்யூ வச்சு பியோட இதுவாக கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் தென் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கண்டிஷனுக்கான அந்த எம்மோட ஆன்சர் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் அப்போ அந்த எம்மோட ஆன்சர் தான் இருக்கும் இல்லையா? மேரியோட வயசு தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ மேரிக்கு வந்து எத்தனை வருஷம் கழித்து இந்த எம் வருது அப்படின்னு பார்த்துட்டு பியுக்கும் அதே மாதிரி அந்த அத்தனை வருஷத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம் இல்லையா, 24 மேரிக்கு ஏஜ்ன்றப்போ பிரதருக்கு 12 இருந்திருக்கு. பட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும். 24 = 24 இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இதில் எது வந்து நெக்ஸ்ட் கொஷின், ஓகே, பிக் த ஆட் ஒன் ஃபார்ம். இதில் எது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, அது தப்பாக இருக்கும், மிஸ்டேக்காக இருக்கும், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். சரிங்களா? இப்போ 4மே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்லேயுமே 4மே இருக்கும் இல்லையா? ஆப்ஷன்லேயும் அந்த 4மே இருக்கா? ஓகே, இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்க நமக்கு ஏபிசிடியை வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி எழுதணும். ஐ மீன் ஏபிசி வந்து ஒரு ஆர்டரில் எழுதணும். இந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏபிசிடின்னு எழுதி எம் வரைக்கும் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த சைடு போகிற மாதிரி எழுதணும். NOPQRS, ஸோ இசட் வரைக்கும் எழுதிக்கிறோம். ஸோ ஏல ஆரம்பித்து இந்த டைரக்ஷனில் நம்ம இசட் வரைக்கும் எழுதி முடிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சி, ஸோ இங்கே சி இருக்குது, ஜி இங்கே ஜி இருக்குது, கே இங்கே கே இருக்குது, ஓ. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் 3 லெட்டர்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்துலேயும் 3 லெட்டர்ஸ் இருக்கா? எஸ், எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு 3 லெட்டர் கேப் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பி இதோ இருக்குது, பி, எஃப் இதோ இருக்குது, அண்ட் தென் ஜே இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது, வெயிட், என் இங்கே இருக்குது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் 3 லெட்டர் வந்து கேப் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் சேமாக இருக்குது, ஒரு சிமிலாரிட்டி. அடுத்து ஏஇஐஎம், ஸோ ஏஇஐஎம், ஸோ இவங்களுக்கும் நடுவில் வந்து 3 லெட்டர்ஸ் கேப் இருக்குது. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ ஒற்றுமை இல்லாத இன்னொன்று எது வித்தியாசமாக எது இருக்குதுன்னு பார்த்தோன்னா எஃப். ஸோ அதை வந்து நமக்கு பார்த்துடலாம். ஸோ எஃப் இங்கே இருக்குது, டி, கே, என். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 லெட்டர்ஸ் வருது, சாரி இங்கே 4 லெட்டர்ஸ் நமக்கு வந்து ஸ்கிப் ஆகுது, இங்கே 2 லெட்டர்ஸ் வருது, இங்கே ரிவர்ஸில் போயிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து மேலே இருக்கிற 3ஓட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் திஸ் ஒன், இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆட் ஒன், தொடர்பில்லாத இதுதான். சரிங்களா? மற்ற 3த்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா? ஸோ தொடர்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ தேர் ஆர் 5 மிஷின் 5 minutes ஒர்க் பண்ணி 5 பார்ட்ஸை வந்து உருவாக்குறாங்க. அண்ட் தென் 100 மிஷின் 100 பார்ட்ஸை உருவாக்குது. ஹவு லாங் டஸ் இட் டேக்? ஸோ இன்னும் எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 5 மிஷினும் 5 நிமிஷத்தில் வேலை பார்த்துச்சு அப்படின்னா 5 பார்ட்டை தயாரிக்க தான். 100 மிஷின் எவ்வளோ நிமிஷம் வேலை பார்த்துச்சு அப்படின்னா 100 பார்ட்டை தயாரிக்குன்றது தான் கொஷின். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம பிஹெச்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பின்னா பர்சன் தானே குறிக்கும். இங்கே மிஷின் வந்திருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா எது வேலை செய்யுது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கும்போது மிஷின் தான் வேலை செய்யுது. ஸோ அப்போ இந்த இடத்துல பின்ற இடத்துல நம்ம மிஷின்கான அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ எத்தனை மிஷின்? 5 மிஷின். அண்ட் தென் 100 மிஷின் இருக்குது இல்லையா? ஸோ 5 மிஷின் 5 minutesல ஒர்க் பண்ணி 5 பார்ட்ஸை கொடுக்குது. ஸோ இங்கே பார்ட்ஸ் என்ன தயாரிக்குது, அதோட ரிசல்ட்டாக என்ன வேலை நடந்திருக்குன்னா 5 பாகங்களை தயாரிச்சிருக்கு. ஸோ ஒர்க் வந்து 5. ஸோ 100 மிஷின் 100 பார்ட்ஸை எவ்வளோ ஹவர்ஸில் தயாரிக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்குது இல்லையா? PHD டிவைடட் பை W. இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ PH டிவைடட் பை W. ஸோ இங்கே டி அப்படின்ற டேஸ் கொடுக்காதனால நம்ம அதை எடுக்கலை. ஸோ
P என்னது 5, H என்னது 5 divided by ஒர்க்கும் இங்கே 5. P என்னது நெக்ஸ்ட் இதில் 100 அண்ட் H என்னது நமக்கு தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். W என்னது பார்த்தீங்கன்னா 100. ஸோ இப்போ இந்த 5ம் கேன்சல் ஆகிடும், இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, H is equal to 5. ஸோ அப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் நடக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A. ஸோ 5 மிஷின் 5 மினிட்ஸில் 5 பார்ட்ஸ் ரெடி பண்ணுது அப்படின்னா 100 மிஷின் 5 மினிட்ஸில் 100 பார்ட்ஸை ரெடி பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போது இதில் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, இதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ 5க்கும் 0.6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 0.1, 0.6க்கும் 1.5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 0.9, 1.5க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இதை மைனஸ் பண்ணணும். நீங்கள் 4 வந்து 1.5ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 2.5 கிடைக்கும். ஸோ 4க்கும் 8.9க்கும் டிஃப்ரென்ஸ் 4.9. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 0.5ஓட 1 ஆட் பண்ணால் 0.6 கிடைக்கும். 0.6ஓட 0.9 ஆட் பண்ணிங்கன்னா 1.5 கிடைக்கும். 1.5ஓட 2.5 ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 4ஓட 4.9 ஆட் பண்ணிங்கன்னா 8.9 கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் ஆக்கும் போது கிடைக்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது பாருங்கள். 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49 இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 எடுத்திருக்காங்க, 1க்கு அப்புறம் 3 எடுத்திருக்காங்க, 2 விட்டுட்டாங்க, 3க்கு அப்புறம் 5, 4 விட்டுருக்காங்க, 5க்கு அப்புறம் 7, அந்த மாதிரி எடுக்கும்போது அப்போ 7க்கு அப்புறம் நம்ம 8 எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு நம்பர் விட்டு நடுவில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 9ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல 9 81. ஸோ அப்போ இந்த 81 வந்து நம்ம இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 81னா 8.1ன்னு எடுத்துக்கணும். இந்த 8.1ஐயும் 8.9ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 17.0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 17.0. சப்போஸ் நமக்கு எக்ஸாமில் எனக்கு இதெல்லாம் ஞாபகம்லாம் வரல, எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், 0.1ஓட 1 தான் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 0.01 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு 0.1 மட்டும் வேணும் அப்படின்னா 0.1 × 1ன்னு மல்டிப்ளை பண்ணணும். ஜஸ்ட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதியிருக்கோம். ஓகே, நீங்கள் அந்த மெத்தட்லேயும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து இவங்க இந்த செகண்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் இல்லையா, இவங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸுன்றதை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் இதில் எழுதியிருக்கோம் இல்லையா, இவங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ கடைசியில் பார்த்தோன்னா 0.8 0.8 2 வாட்டி வருது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், 0.8 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது 2.4ஓட 0.8 ஆட் பண்ணால் 3.2. அப்போ 4.9ஓட 3.2 ஆட் பண்ணோன்னா 8.1. 8.9ஓட 8.1 ஆட் பண்ணால் 17.0. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கொயர் எடுக்கிற இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே லைனாக இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டே போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா சேம் டேர்ம் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். 0.8ஓட 0.8 ஆட் பண்ணுங்கள், 1.6 கிடைக்கும். ஸோ 1.6ஓட 0.8 ஆட் பண்ணால் 2.4 கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி காமன் டேர்ம் இருக்கனால ஸோ நம்ம அப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம், அண்ட் தென் இதை வச்சு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 17.0. ஓகே, இப்படியும் இந்த மெத்தட்லேயும் போடலாம். அந்த ஃபைனல் கொஷின், ஸோ இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஷினுக்கு வந்துட்டோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். பட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு வந்து தூக்கிட்டு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பட் யூபிஎஸ்சியில் இந்த ஒரு லைனும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். ஸோ கொஷின் பார்க்கலாம். ஸோ ABCDEF இவங்கெல்லாம் வந்துட்டு கசின் அப்படின்னா என்னது, உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள்.
2 கசினுக்கும் பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் கிடையாது. ஸோ கூட பிறந்தவங்க அப்படின்னா எப்படி ஒரே வயசு இருக்கும், ஒரு வயசு கம்மியாக இல்லை ஒரு வயசு அதிகமாக அந்த மாதிரி தானே இருக்கும். அவங்களோட பர்த் டேட் வந்து சேமாக, நல்லா நோட் பண்ணுங்கள், பர்த் டேட் தான் சேமு. ஒரே வருஷத்தில் பிறக்கல, ஒரே வருஷத்தில் பிறந்தாங்கன்னா ஒரே மாதிரி வயசு இருக்கும். 16 வயசுனால் இவங்களுக்கு 16 இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து வேறு வேறு வயசு, சேம் வயசு கிடையாது. இதில் யங்கஸ்ட் ஒன்னா குறைந்த வயது இருக்கிற வயது பார்த்திங்கன்னா 17, அதிக வயது பார்த்திங்கன்னா 22. அந்த 22 வயசு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா ஈக்கு தான் அதிகமாக இருக்கும். 17 வயசு யாருக்கு அதிகமாக இருக்குன்றதை சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த எஃப் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எஃப் வந்து பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வயசு. பிக்கும் டிக்கும் என்ன வயசோ அவங்க 2 பேர் வயசுக்கும் நடுவில் இருக்கிற வயசு தான் இந்த எஃப்ஆ. ஏ வந்து பெரியவங்க, அவங்க வயசை விட பி கம்மியாக இருக்கும். சி வந்து பெரியவங்க, சி வயசை விட டி வயசு கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த கொஷினில் இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை நம்ம எழுதிக்கணும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கசின்ஸ், இவங்களுக்கு சேம் ஏஜ் கிடையாது, பட் சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ யங்காக இருக்கிறவங்களுக்கு வயசு 17, ஓல்டஸ்ட் வந்து 22, ஏ வந்து அதிகமான வயசு, சி வந்து அதிகமான வயசு, பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் அப்படின்றவங்க வருவாங்க. சரிங்களா? ஸோ இது நமக்கு கொடுத்த அந்த 4 ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 17 கம்மியான வயசா, 22 அதிகமான வயசா, அப்போ இந்த 17க்கும் 22க்கும் நடுவில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் தான் மற்ற கூட பிறந்தவங்களோட வயசாக இருக்கும் இல்லையா? அப்போ 17க்கு அப்புறம் 18, 19, 20, 21. ஸோ மொத்தமாக பாருங்கள் ABCDEF கரெக்டாக முடிஞ்சிருச்சா? ஸோ இவங்கெல்லாம் கசின்ஸ். அப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு வயசு அதிகமாக இருக்குது, அப்போ கசின்ற க்ரைட்டீரியாக்குள்ளே வராங்க. அண்ட் தென் சேம் ஏஜ் கிடையாது. ஆமாம், நம்ம சேம் ஏஜ் ரிப்பீட் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ இந்த 2 கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது. ஒரு வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தாலே கூட பிறந்தவங்க தானே கசின்ஸ் அந்த கேட்டகரியில் வராங்க இல்லையா? அதுவே ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இங்கே வந்து இ வந்து நமக்கு 22ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஈயில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இ அப்படியே நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 17, 18, 19, 20, 21. ஸோ இந்த வயசு யார் வருவாங்கன்றது தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? யாருக்கு ஏ வரும், யாருக்கு பி வரும், இந்த வயசு ஏக்கு எந்தெந்த வயசு, பிக்கு எந்தெந்த வயசுன்றது தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு தான் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ அதிகமானவங்க, சி வந்து அதிகமான வயசு கொண்டவங்க, எஃப் வந்து பிக்கும் டிக்கும் நடுவில் வருவார். ஸோ இந்த கண்டிஷன்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது வயசு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன்னா, எஃப் அப்படின்றவர் வந்து பிக்கும் டிக்கும் நடுவில் தான் வருவாராம். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ நான் எல்லா பாசிபிலிட்டியும் எழுத போகிறேன். ஸோ எஃப் அப்படின்றவர் பிக்கும் டிக்கும் நடுவில் வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எழுதலாமா? ஸோ வேறு எங்கே எழுதலாம்? இங்கே எழுதணும் அப்படின்னா இப்படி வரும். இந்த இடமும் கேப் கிடைக்கும். ஸோ இப்படி வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 இடம் நமக்கு கேப் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம். இந்த இடத்துல தான் பி வரணுமா, இந்த இடத்துல தான் டி வரணுமான்னு கிடையாது. இதை மாற்றியும் எழுதிக்கலாம். பி இருக்கிற இடத்துல டியும் போட்டுக்கலாம், டி இருக்கிற இடத்துல பியையும் போட்டுக்கலாம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கணும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக பி பெரியவங்க டி சின்னவங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த இதுவும் பாசிபிலிட்டின்றதுனால அதையும் எழுதிக்கிறேன். இதை மாற்றி எழுதுகிற இந்த இதுவும் எழுதிக்கலாம். இங்கே பி போட்டிருக்கேன்னா அப்போ இங்கே டி போட்டிருப்பேன், இங்கே டி போட்டிருக்கேன்னா அப்போ இங்கே பி போட்டிருப்பேன், இங்கே பி டினா இங்கே டி பி, அந்த மாதிரி மாற்றி மட்டும்தான் எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன், இப்போது எஃப் அப்படின்றவர் பிக்கும் டிக்கும் நடுவில் வருவார் அப்படின்ற கண்டிஷனை நான் எழுதிட்டேன், ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ண போகிறேன். பி சின்ன வயசு இருக்கணும், ஏ அதிகமான வயசு இருக்கணும். அப்படி யாரையாவது அப்ளை பண்ண முடியும்? ஸோ இங்கே நான் ஏ போட்டுக்கிறேன், இங்கே பி போட்டுக்கிறேன். ஏக்கு அதிகமான வயசு இருக்கா? இருக்குது. பட் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு பி இருக்கிறதுனால இங்கே பி எல்லாம் போட முடியாது, ஒரு பி தான். ஆனால் பி பாருங்கள், இந்த ஏயையும் பியையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கு கம்மி வயசாகிடுது, பிக்கு அதிகமான வயசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் சி போட்டிங்க அப்படின்னா சி பெரியவங்களாக இருக்கணும். இந்த இடத்துல சி போட்டால் சி சின்னவங்களாக மாறிடுறாங்க, கம்மியான வயசு வருது பாருங்கள், 18 கம்மி,
டி பாருங்கள் 19 அதிகமான வயசு போயிடுது. ஸோ நமக்கு கண்டிஷனே சி பெரியவங்களாக இருக்கணும், டி வந்து சின்னவங்களாக இருக்கணும். சாரி, கரெக்டு தான். சி பெரியவங்களாக இருக்காங்களா, இந்த இடத்துல சி போட்டால் வரல. ஸோ அப்போ இந்த இடம் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பியும் டியும் இந்த இடத்துல போட்டால் ஒர்க் ஆகாது. அப்போ இந்த இதுவே ராங். இப்போ மிச்சம் நமக்கு ரிமைனிங் 2 தான் இருக்குது. அந்த 2த்தில் பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற 2 பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஏ போடுறேன். சரி, வேணாம், ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த இடத்துல ஏ போடலாம். ஏன்னா ஏயோட வயசு அதிகமாக இருக்கணும். இப்போ ஏக்கு 21, பிக்கு 20. எஸ், ஏயோட வயசு பியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல சியை போட்டேன் அப்படின்னா சி வயசு என்னவாயிடுது, கம்மியாகிடுது. பட் சி அதிகமாக இருக்கணும் கம்பேர் டு டி. டிக்கு தான் அதிகமாகுது. அப்போ இந்த பாசிபிலிட்டியும் வராது இல்லையா? இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி மாற்றி போடுங்க, கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டி வராது. பிஎஃப்டி இந்த நடுவில் இப்படி போட்டிங்கன்னா வராது. நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். இங்கே ஏ போட்டுக்கலாம், இங்கே வந்து சி போட்டுக்கலாம், இல்லைனா இங்கே பி போட்டுக்கலாம், சாரி இங்கே சி போட்டுக்கலாம், இங்கே ஏ போட்டுக்கலாம். எப்படி வேணால் மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள், வராது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், இதுவும் வராது, அப்போ இதுவும் வராது, சேம் தான் இல்லையா? பார்த்துடலாமா இதுவும் வருமா வராதான்ட்டு. ஸோ இங்கே என்ன போடணும், ஏ போட்டுக்கிறேன், சி போட்டுக்கிறேன். ஏ அதிகமாக இருக்கணும் பிஏ கம்பேர் பண்ணும்போது. ஏ 21, ஓகே, இந்த இது ஒர்க் அவுட் ஆகுது. சி டியை விட அதிகமாக இருக்கணும். சி பார்த்திங்கன்னா 17, டி பார்த்திங்கன்னா 20. ஸோ அப்போ இது வராது. சரி, அப்போ நான் மாற்றி போடுறேன் அப்படின்னா சியும் ஏயும் போட்டிங்கன்னா அதுவுமே வராது தான். பார்த்துடலாமா? அதுவும் ஏ என்ன பண்ணணும், பியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ ஏ 17, பி 18. ஸோ இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சி அதிகமாக இருக்கணும் கம்பேர் டு டி. சி பாருங்கள் 21, இது வந்து ஓகே ஆகுது. பட் இந்த கண்டிஷன் வேலைக்கு ஆகலை இல்லையா? ஸோ அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதுவும் பாசிபிள் இல்லை, இதுவும் பாசிபிள் இல்லை, இதுவும் பாசிபிள் இல்லை, இதுவும் பாசிபிள் இல்லை. இப்போ ரிமைனிங் இது தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஏசி போட்டுக்கிறேன். நீங்கள் மாற்றி இங்கே ஏ இங்கே சி தான் போடணும்னு இல்லை, இங்கே சி இங்கே ஏவும் போட்டுக்கலாம். அதுதான் நான் சின்ன லெட்டர்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். சி ஏவை ஸ்மாலாகவும் போட்டுக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா, மாற்றி. ஸோ இப்போ கண்டிஷன் ஒர்க் ஆகுதான் பார்க்கலாம். ஏ பெரிய வயசும் பி சின்ன வயசுமா இருக்கான்னு பார்த்தா ஏ 21 பெரிய வயசு, பி 19 சின்ன வயசு, இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சி பெரிய வயசு கம்பேர் டு டி. சி 20 பெரிய வயசு, டி 17 சின்ன வயசு. எஸ், கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்குது இல்லையா? அடுத்து மேலேயும் அந்த மாதிரி போடலாமா? ஸோ இங்கே ஏசின்னு தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் சி ஏன்னு கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ ஏ என்னது 20, பி என்னது 17. ஸோ ஏ வந்து அதிகமான வயசு. சி என்னது 21, டி என்னது 19. ஸோ 21 பெரிய நம்பர் தான். ஸோ சி, ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த லாஸ்ட்டாக கொடுத்த இது தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்த 3 கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பெரிய நம்பராக இருக்கணும், சி பெரிய நம்பராக இருக்கணும், பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் இருக்கணும் இல்லையா? அந்த கண்டிஷனுக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்க போகிறேன். ஓகே, எழுதிக்கலாமா? இப்போது 17, 18, 19, 20, 21 இந்த வயசு லைனாக எழுதிக்கிறேன். ஸோ 21ன்ற இடத்துல இ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே முதல்ல எழுதணும் இல்லையா, பிஎஃப்டி. ஸோ பிஎஃப்டி ஏசி இங்கே இருக்கிறத எழுதியாச்சு. சேம் பிஎஃப்டிக்கு நம்ம சிஏனும் மாற்றி எழுதிக்கலான்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி இங்கே மேலே என்ன இருக்குது பாருங்கள், டிஎஃப்பி. ஸோ டிஎஃப்பி ஏசின்னு இருக்கா? ஸோ கீழே ஏசி, இதை மாற்றியும் எழுதிக்கலாம், ஏசியை மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ டிஎஃப்பியில். ஸோ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் அஃப்கோர்ஸ் இதை ஆப்ஷன் வச்சு தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள். சி என்பவர் ஓகே கீழ்கண்டவற்றில் எது சாத்தியமில்லைன்னு கேட்குறாங்க.
எஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 18. எஸ், இது வந்து சாத்தியமானது. எஃப்க்கு 20 வருமா? நோ, வரல. டிக்கு 20 வருதா? டிக்கு 20, இது வந்து எஃப்க்கு 20 வரல, டிக்கு 20 வரல. அண்ட் தென் எஃப்க்கு 19 வருதா அப்படின்னு கேட்டால் வரல. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா நமக்கு ஏ இதெல்லாம் வந்து நாட் பாசிபிள். பட் நமக்கு ஆப்ஷனில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ இது நம்ம டிஎன்பிசி ஆன்சர்க்கு மட்டும் பார்க்கலாம். ஸோ 18 வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதை நம்ம ஆன்சர்க்கு வந்தோன்னே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ பெருசாக போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, ஷார்ட்டாகவும் போடலாம். அதையும் பார்த்துடலாமா? ஷார்ட்டாகவும் போட்டாலும் ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் கசின்ஸ் தான். ஸோ நம்ம வயசை வந்து 17, 18, 19, 20, 21 எழுதிக்கலாம். ஸோ பியும் டிக்கும் நடுவில் இவங்க 2 பேரும் எஃப் வருவாங்க. பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வருவாங்க. ஸோ எழுதியாச்சு. ஏ எழுதணும். ஸோ ஏ வந்து பியை விட அதிகமாக இருக்கணும். ஓகே, நான் மாற்றி எழுதிட்டேன். இது இங்கே எழுதியிருக்கணும். ஆக்சுவலி இதை வேணால் மாற்றிக்கலாம். 17, 18, 19, 20, 21, 22 எழுதியிருக்கணும். இஸ் ரிட்டன் ராங்காக எழுதிட்டேன். ஸோ இப்போ எழுதினா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஈக்கு வந்து 18 இல்லையா? ஈக்கு வந்து 22. ஸோ பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் இருக்கணும், போட்டாச்சு. ஏ வந்து பெரிய நம்பர் கம்பேர்ட் டு பி. எஸ், பி 17, ஏ வந்து 20, கரெக்டாக இருக்குது. சி வந்து பெரிய நம்பர். எஸ், 21 பெரிய நம்பர் கம்பேர்ட் டு டி. 19 விட 21 பெருசு தான். ஸோ இப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம். டேரெக்டாகவும் எழுதலாம். பட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நமக்கு புரியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் எழுதும் போது இப்படி நீங்கள் பிஎஃப்டி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா எந்த இடத்துல ஏ போட்டால் ஏ பெரிய நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்து இப்படி நீங்கள் ஒரே சென்டென்ஸில் எழுதிக்கலாம். இப்படி ஒரே சென்டென்ஸில் எழுதும் போது 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தும் ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த சைட்லேருந்து எழுதணும். 17, 18 அப்படின்னு எழுதும்போது 20, 21, 22. டிக்கு 17 தான் வருது, இந்த ஆப்ஷன் வராது. எஃப்க்கு 20 தான், ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. எஃப்க்கு 19, இந்த ஆப்ஷன் வராது. ஸோ எஃப்க்கு 18ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னும் ரிமைனிங் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோட்ஸ் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க.